எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் மார்க்கெட் ஏறிடுச்சு. ஆனாலும் யாருமே ட்ரம்ப்பை நம்ப முடியாது. வரக்கூடிய சனி ஞாயிறில் என்னத்தையாவது ஒன்று பண்ணிடுவாரோ அப்படின்ட்டு ட்ரம்ப்பினுடைய தகவல்களை தொடர்ந்து சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பூதாகரமான எந்த விஷயம் வரல. அதனால தான் நம்மளுடைய மார்க்கெட்டும் கொஞ்சம் லேஸ் வாக்கில் அப்படியே மேலே ஏறி பார்க்குறான். வானா வந்துடுவானா, மெதுவாத்தாமலே வருவான் அப்படின்ற மாதிரி நம்மால் நிஃப்டி இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கு. நீங்கள் அமெரிக்காவினுடைய இண்டிசஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேகமாக எந்த விதமான யோசனையும் இல்லாமல் இப்போ தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அமெரிக்கா குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டா இனி பயங்கரமாக அவன் ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறான், நம்மளுடைய நிஃப்டியை 2000-4000 பாயிண்ட் பெருசாக ஏற்றியோ இறக்கியோ விட போகிறான் அப்படின்னு இப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் சில நாட்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நாம் இப்போ ஒரு 6 நாள் கழித்து பார்க்குறோம், அவனுங்கெல்லாம் விண்ணை முட்டும் அளவு போயிட்டானுங்க. ஆனால் நம்மால் நிஃப்டி சரியான சோத்துக்கு சேர்த்த பைய அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நம்மால் என்ன பண்ணியிருக்கான்னா வெறும் ஒரு 1500 பாயிண்ட் மட்டும்தான் நிஃப்டி ஏறி வந்திருக்கான். ஆனால் அமெரிக்காவுடைய இண்டிசஸ் எல்லாம் பழைய ஹையே தாண்டி பிடிச்சிட்டானு. அப்போ நம்ம நிஃப்டி 26,000க்கு பக்கத்தில் இருக்கணும். ஆனால் தூங்கு மூஞ்சிக்கு 4 லிட்டர் பாலும் ஒரு டஜன் வாழைப்பழமும் வாங்கி கொடுத்து இன்னும் சாப்பிட்டு நல்லா தூங்குங்கன்னு சொன்ன மாதிரி நம்மளால இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த சிறு ஏற்றத்துக்கே நம்ம இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கமே, டபுள் ரேலி கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ, என்னப்பா இது? ஸோ அமெரிக்கா மிகவும் ஈஸியாக தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி எங்கேயோ போயிட்டான். கடந்த 7 நாட்களில் நம்மால் கொஞ்சம் தான் மேலே ஏறி இருக்கான். ஐயோ, இப்போன்னு பார்த்து என் கையில் பெருசாக ஸ்டாக்கு இல்லையே, ஒருவேளை நம்மால் நிஃப்டி உண்மையிலேயே ரோசப்பட்டு ஒரு டபுள் ரேலி கொடுத்துட்டான்னு என்ன பண்ணுறது? 2000 பாயிண்ட் இப்போ ஏறி இருக்கான். அடுத்த 2000 பாயிண்ட்டை கீழே இறக்காம இதே 2000 பாயிண்ட்டை இன்னொரு தடவை செஞ்சு காமிச்சிட்டான்னா அப்போ டபுள் ரேலி ஆயிரும். அப்போ விற்கிறக்கு என்கிட்ட ஸ்டாக்கு இல்லையே, அட கடவுளே அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் தான் ஒரு மிக முக்கியமான தகவல் நண்பர்களே. எப்போவுமே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உலக வங்கி ஆகட்டும் அல்லது யார் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை ஜிடிபியை ரொம்ப சூப்பராக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் இந்த க்ரூட் ஆயில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான். அதாவது நீங்கள் முக்கியமாக என்ன ஒரு தகவலை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம 5வது இடத்துல இருந்தோம் நண்பர்களே. வளர்ச்சியினுடைய விகிதாச்சாரத்தில் பார்க்கும்பொழுது நம்மளுடைய பொசிஷன் ரேங்கிங் என்பது 5வது இடத்துல இருந்தோம் நம்ம வளரக்கூடிய வேகத்தில். ஆனால் கடைசியில் இப்போ பார்த்தோம்னா யுனைடெட் கிங்டம் எந்த சந்திலிருந்து வந்தான்னு தெரில. இப்போ நம்ம யுனைடெட் கிங்டம்க்கு பின்னாடி 6வது இடத்த போய் நம்ம பிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க 10வதுல லாங்குவேஜ் சப்ஜெக்ட்லாம் 100க்கு 100 எடுத்துட்டு கடைசியில் சயின்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் வெறும் 70 மார்க் எடுத்த கதையாக இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி விகிதத்தை 6வது இடத்துக்கு ரேங்கிங்கை மாற்றிருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய முதல் ஒரு பேட் நியூஸாக பார்க்குறேன். எல்லாம் அந்த க்ரூட் ஆயில் பண்ணுற வேலை தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டாலருக்கு எதிராக நம்ம இந்திய ரூபாயினுடைய சரிவு 100க்கு இது போய் தொற்றுமோ? நம்ம க்ரூட் ஆயில் தானங்க ரொம்ப அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். அந்த க்ரூட் ஆயிலினுடைய விலையும் ஏறி நம்மளுடைய இந்திய ரூபாய் மதிப்பும் சரிவடைஞ்சதுன்னா அப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிறது என்ன? கையை இப்படி விரித்து பார்க்குறோம், கையில் கிடைச்சிருக்கிறது கும்பா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியது வளர்ச்சி தான். அந்த வளர்ச்சி விகிதத்தில் உலக அளவில் நம்ம 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சோகமாக இருக்குது. ஒருத்தனை பார்க்கும்போது பூனைக்குட்டி, இன்னொருத்தன் புலிக்குட்டி அப்படின்ற மாதிரி இந்த ஐசிசி பேங்க் ஷேர் பார்க்கும்போது சமீபத்தினுடைய லோலிருந்து பெருசாக ஏறி வந்த மாதிரி இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்பது ஒரு பூனைக்குட்டியாக கொஞ்சோண்டு தான் ஏறி வந்த மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் நீங்கள் தகவல்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அதாவது இந்த ஐசிசி பேங்க் கீழிருந்து சார்ட்டில் பெருசாக ஏறின மாதிரி காமிச்சிருக்கான். பட் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தோம்னா 14% என்பது தான் சமீபத்தில் தன்னுடைய லோலிருந்து ஏறி வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்பது புலக்கியூண்டு, அதாவது குட்டியூண்டு என்பது சொல்லுவது போலே அது குட்டியூண்டாக வெறும் சிறிய அளவில் ஏறின மாதிரி இருக்குது. ஆனால் இதுவே 10%. அப்போ யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய பழைய கையை போய் பிடிக்கணுன்னா இன்னும் ஒரு பங்குக்கு 250 ரூபா ஏறி வரணும். அது சின்ன பர்சன்டேஜ் இல்லை, மிகப்பெரிய பர்சன்டேஜ் கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட இன்னும் 26% பெண்டிங் இருக்குது. அதனால தான் பார்க்குறக்கு ஏதோ குட்டியுண்டா தெரியுது. ஆனால் ஐசிஐசி பேங்க் அப்படி இல்லை. அவன் விழுந்ததே ஒன்றும் பெருசாக விழுகல, சுமாராக தான் விழுந்திருந்தான். அதையும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பிடிச்சிட்டான். அதுக்குனால அது 13% ஏறின மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்போது ஐசிஐசி பேங்க் மாதிரியே கீழிருந்து மேலே ஏறி இன்னும் 10-15% மேலே ஏற வேண்டியது எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு வருது. நண்பர்களே, எந்த பங்குமே சரிவடையுது அப்படின்ற மாதிரி இருந்தால் முதல்ல கண்டுபிடிக்கிறது யாருன்னா இந்த 50 days மூவிங் ஆவரேஜ் என்பது தான். இதுக்கு முன்னாடி இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்ற பங்கு இந்த 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துட்டான். இனி இது கீழே போகிறானா இல்லையா அப்படின்ற ஒரு டெசிஷன் பாயிண்டில் வந்து கரெக்டாக மேலே வந்துட்டான். கிட்டத்தட்ட 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி. அப்புறம் மறுபடியும் ஒரு 480 ரூபா ரேஞ்சிலிருந்து கீழே போகிறதா மேலே போகிறதா அப்படின்ற ஒரு டெசிஷன் ஃபேக்டரில் இந்த 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்துட்டான். இனி அடுத்த முறை இந்த பங்கு 50 days மூவிங் ஆவரேஜை தாங்கி பிடிச்சி மறுபடியும் மேலே வருமா அல்லது மறுபடியும் 400 ரூபாய்க்கு கீழே வந்து விழுகுமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்ற பங்குல இருக்குது. ஸோ 2 முறை 50 days மூவிங் ஆவரேஜ் வச்சுக்கிட்டு தப்பிச்சுக்கிட்ட இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்ற பங்கு ஷேர் ஹோல்டர்ஸை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கு. இனி 3வது முறையாக 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்ததுன்னா அது தாங்கி பிடிக்குமா இல்லை அவ்வளோதான் கும்பா அப்படின்ற மாதிரி ஆகுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உச்சத்துக்கு திரும்பி வந்திருக்கு. அப்போ இந்த உச்சத்திலிருந்து தப்பிச்சு போகணுமா அல்லது இன்னும் புதிய உச்சத்துக்கு போக போகுதா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அது வேற வருது இது வேற வருது அப்படின்ற மாதிரி எத்தனை பங்குகளை தான் கீழிருந்து மேலே தூக்கி விடுவாங்கன்னு தெரில. ரெடிங்டனும் அவங்களுடைய செக்டரில் ஒரு மார்க்கெட் லீடர் தான். இது வந்து சமீபத்தில் பயப்படும்படியாக 200 days மூவிங் ஆவரேஜிலிருந்து ரொம்பவுமே ஒஸ்ட் கேஸாக கீழே விழுந்துட்டான். எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32% தன்னுடைய வீழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணியிருந்தா. 200 days மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து அது கீழே வந்து விழுந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 32%. இது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ஒஸ்ட் கேஸ். இந்த மாதிரி ஒஸ்ட் கேஸ் வந்து சமீபத்தில் அவன் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஒரு சிறிய அளவில் இறங்குவான் அப்புறம் ஏறிடுவான், சிறிய அளவில் இறங்குவான் ஏறிடுவான், சிறிய அளவில் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து விழுவான். அதுவே ரொம்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வரலாறில் ஏதோ ஒரு 15% அந்த மாதிரி இறங்கினதெல்லாம் தான் அவனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு ஒஸ்ட் கேஸாக இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் டிமாண்ட் என்பது இருந்துகிட்டே இருந்தது. அதனால் வந்து பல பேர் பயந்துட்டாங்க, என்னடா இவன் 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து 30% தள்ளி போய் விழுந்துட்டானே அப்படின்ட்டு. ஸோ ஒரு செக்டர் லீடர் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுகிறது என்பது மறுபடியும் பெருசாக ஏறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி விழுந்த ப்ரைஸ்லேருந்து இப்போ கணக்கெடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 25% என்பது சமீபத்தில் திரும்பி ஏறிய ஒரு பங்காக இந்த ரெடிங்டன் என்பது இருக்குது. பாருங்கள் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் பயமுறுத்தி விட்றான்னு பாருங்கள். சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க, சரி 200 days மூவிங் ஆவரேஜிலேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு 15% தான் இறங்கியிருக்கான், அப்போ இங்கேயும் ஒரு 15% இறங்கிட்டு ஏறிடுவான் அப்படின்ற மாதிரி யாராவது போய் எடுத்துருந்துருப்பாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் உள்ள இந்த இடத்துல என்ட்ரு ஆகிருப்பாங்க. அவங்களையே பயமுறுத்துகிற மாதிரி தொடர்ந்து கீழே இறங்கிட்டு இப்போ லேசாக மேலே ஏறி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்குது இந்த ரெடிங்டன் அப்படின்ற பங்கு. அதில் பாருங்கள் நண்பர்களே, ஃபேமஸான பங்கு, ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பங்கு 60% இறங்கியதெல்லாம் வந்து ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சி. எவ்வளோ இறங்கியிருக்கான் பாருங்கள். டோட்டலாக ஒரு 60% என்பது தன்னுடைய ஹையிலிருந்து இந்த ரயில் விகாஸ் நிகாம் அப்படின்றது இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு தற்போதைக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25% இறங்கினது 60%, ரெக்கவரி ஆனது 25%. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வந்த வரைக்கும் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி இந்த ஆர்விஎன்எல் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவன் மட்டும் இல்லை, இவன் கூட சேர்ந்து எத்தனையோ பேர் இறங்கியிருந்தாங்க. அதில் பல பேர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்பி எல்லாம் ஒரே நாளில் 9% ஏறி இருக்கு. குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் நீ வாழ்க, மானத்தை காப்பாற்றிட்டப்பா அப்படின்ற மாதிரி பல பேர் டிவிடெண்டுக்கு ஆசைப்பட்டு போன வருஷத்தினுடைய லோனில் வந்து விழுந்திருக்கு. ஒரு 260 ரூபா ஒரு 250 ரூபா ரேஞ்சில் வந்து விழுந்திருக்கு, டிவிடெண்டாவது கிடைக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உள்ளே என்ட்ராக இருந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா இந்த பங்கு 220 ரூபா வரைக்கும் போயிட்டு 220 ரூபாயிலிருந்து இப்போ 280 ரூபா பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்.
ஸோ நிறைய ஷேர்கள் ஒரு 25%லேருந்து 40% ரெக்கவரி ஆகிட்டாங்க நண்பர்களே. உங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் குறைஞ்சது ஒரு 20 to 30% ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா ரெக்கவரி மேக்ஸிமம் ஆகியிருந்தால் பரவாயில்ல. இல்லை டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகள் எடுத்திருந்தீங்கன்னா மேபி ஒரு 10% ஆக மொத்தம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாபத்துக்கு வந்திருந்தால் நல்ல விஷயமே. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு, நான் மொத்தமாக என் போர்ட்ஃபோலியோ பூராத்தையும் விற்றுட்டேங்க. ஏன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 24% மைனஸில் இருந்தது. கடைசியில் பார்த்தா இப்போ வந்து ஓரளவுக்கு ரெக்கவரியாகி வந்தது. மொத்தம் ஒரு 4% தான் லாஸ்ன்னு காமிச்சுது. எல்லாத்தையும் பிடிச்சி விற்று விட்டுட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையை வந்து புதுசாக நான் ஆரம்பிக்க போகிறேன். நம்ம கூட சாமி கும்பிடும்போது, ஆண்டவா இது வரைக்கும் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிக்கப்பா, இனிமேல் நான் கரெக்டாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நண்பர் வந்து இனிமேல் ஒன்லி ஒரு லார்ஜ் கேப் பங்குகளாக பார்த்து நான் இன்னைக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இவருடைய இந்த புது பயணம் என்பது வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, நான் போயிட்டேன்ப்பா, உன்னை விட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டத்தை லாபத்தில் புக் பண்ணிட்டார். கடைசியில் அது காலையில் தாங்க புக் பண்ணியிருக்காரு. கடைசியில் ஈவினிங்கில் போய் எடுத்து செக் பண்ணி பார்த்தா 41,000 ரூபாய் இன்னும் அதிகமான லாபம் வந்திருக்கும். இப்போ அது கும்பா. அது எப்படித்தான் மேட்சிங் பண்ணுறாங்கன்னே தெரியல நண்பர்களே இந்த உலகத்தில். ஒரு டீ குடிச்சிட்டு வர விற்றதுக்கப்புறம் அப்படின்னு விற்றுட்டு நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே மறுபடியும் நம்மளுக்கு 41,000 ரூபா லாபத்தை இத்தனை நாள் காத்திருக்கோம். அவனுங்களும் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. சரி வேண்டான்னு சொல்லி விற்றுட்டு வெளியே வர்றோம். அப்புறம் எனக்கு என்னமோ இப்போ இதுதான் டவுட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு லாபம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி விற்றுட்டோம். இவனுக்கு எங்கேயாவது டபுள் ரேலி கொடுத்து இன்னும் மேலே போயிட்டானுன்னு என்ன பண்ணுறது? பல பேர்த்துக்கிட்ட கையில் ஷேர்ஸே இல்லையே. ஆனால் கடவுளே, இது என்ன புது சோதனை? இத்தனை நாள் ஷேர்ஸ் ஏர்லின்னு தான் நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இனிமேல் ஷேர்ஸ் எல்லாம் கையில் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கீது எங்காவது ஏறிடுவானோன்னு நம்மளை பயமுறுத்துவாங்க போல. போதாத குறைக்கு இந்த எஃப்ஐஐஸ் வெறும் 1000 கோடி தான் இந்த 3 நாள் சேர்ந்து பணத்தை போட்டிருக்காங்க. ஆனால் பல பங்குகளை 20%, 40% ஏற்றி விட்டானு. இனி மறுபடியும் அவனுக்கு வெறும் 1000 கோடியை போட்டு பல பங்குகளை 20-40% ஏற்றி விட்டுட்டு அப்புறம் இனி மறுபடியும் அவனுக்கு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிக்குன்னு விற்று பணத்தை எடுத்துட்டானுன்னு என்ன பண்ணுறது அப்படின்றதான் இப்போ ஒரு கவலையாக இருக்குது. பார்த்தீங்களா நண்பர்களே, எஃப்ஐஸோட சக்தி. நிறைய பேர் புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எஃப்ஐஸ் வாங்கினா என்னங்க ஆகும், எஃப்ஐஸ் வாங்கினா என்ன ஆகும். இப்படி தான் கண்ணா பின்னான்னு ஷேர்கள் ஏறும். நம்மளுக்கு முக்கி 10 லட்சம் கோடி மார்க்கெட்டில் இறக்குனாலும் அது பெருசாக மூவ் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு போய் கீழே உழுக வாங்கி அந்த வீழ்ச்சியும் தான் தடுத்து நிறுத்துகிறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து வாங்க ஆரம்பித்தானுன்னா அவனு எகிரி மார்க்கெட் ரேட்டு போட்டு பல்காக வாங்கி பங்கினுடைய விலையே ஏற்றி விட்ருவாங்க. ஸோ பரவாயில்லைங்க, அவங்க இன்னொரு 1 லட்சம் கோடி விற்று பணத்தை எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல. 1000 கோடி போட்டே நீ பல பங்குகளை ஏற்றி விட்டுட்ட. இன்னொரு 10,000 கோடியை போட்டு பல பங்குகளை நீ 50% ஏற்றி விட்டுரு. அதுக்கப்புறம் நீ 1 லட்சம் கோடிக்கு என்ன 2 லட்சம் கோடிக்கு கூட விற்றுட்டு போ, எங்களுக்கு என்ன கவலை வந்தது? ஸோ நண்பர்களே, இப்போ பார்த்துருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே கீழே இருந்து லேசாக ஏறிய பங்குகள் தான். அதில் இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற பங்கும் சரி, இந்த Q4 ரிசல்ட் சீசன் வந்தாவோ அல்லது எஃப்ஐஎஸ் வாங்க ஆரம்பித்தாலோ அது எந்த செக்டர் என்ன ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை. பையன் நல்ல பையனா, அவன் 90s கிட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, போட்டி போட்டுட்டு பொண்ணு கொடுக்கறதுக்கு அத்தை பையனும் மாமன் பொண்ணுங்களும் எல்லாம் ஓடி வருவாங்க, இந்தாங்க எங்கள் பிள்ளைய கட்டிக்கிங்க அப்படின்ற மாதிரி. எஃப்ஐஎஸ் வாங்க ஆரம்பித்தாலோ மார்க்கெட்டில் புல்லிஷ் மார்க்கெட் லேஸாக வந்தாலோ எவன் எதுக்கு ஏறுவான்னே தெரியாது. இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பல மாதங்களாக கீழே கடந்த பங்கு தான். இப்போ கணக்கெடுத்து பார்த்தா அவன் 30% ஏறி இருக்கான். நண்பர்களே, இப்போல்லாம் இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. பாதி பேர் வந்து பாதி தூரம் வந்துட்டான். நான் இதை வந்து எப்போ எதிர்பார்த்தேன்னா, இந்த வருஷம் முடியும் போது தீபாவளி சமயத்திலேயே எப்பாவது திரும்பி மேலே வருவானுங்களோ ஒரு 30-40% ஏறி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவனு என்னடான்னா ஒரே மாதத்தில் பல பேர் வந்து லோ ரேட்லேருந்து பாதி தூரத்துக்கு ஏறி வந்துட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற ஒரு பங்கு, அவனுடைய அது லாபம் செய்யக்கூடிய பங்கு தான், இருந்தாலும் கடுமையான சரிவானதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, கரெக்டாக அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டிருக்கான். அதுவும் எப்படி வந்து தொட்டிருக்கான், அப்படியே ஸ்டைலாக வந்து தொட்டிருக்கான். 30% ஏறி வந்து 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டிருக்கான். இனி இவன் அடுத்தது என்ன பண்ண போகிறான் என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த வாரி ரெனியூவபிள்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு, அட மகனே நீ ஏறி வந்துட்டியா, உன்னையெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தது அப்படின்ற மாதிரி இந்த பங்கு இறங்கியது 41%.
மறுபடி இறக்கத்திலிருந்து ஏறியது 52%. நீ ரொம்ப நல்லா வருவடா அப்படின்ற மாதிரி இந்த பங்கு நீ எப்படா ஏறப்போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் வித்துட்டு போனவங்களாம் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா வெறும் 4 நாளில் கிட்டத்தட்ட 52% மேலே உச்சிக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க இந்த வாரி ரெனேபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்றத. அடே குறிப்பாக நீ இதெல்லாம் போய் அம்னியக்காயிட்ட சொல்லணுன்ற அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபம் வரும் பொழுது நம்ம போய் பல பேர்த்துக்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாரு இப்போ கோல்டு ஏறிச்சா, கோல்டு ஏறல, ஆனால் 4 நாள் தான் 40% ஏறின பங்குகள்லாம் இருக்குது. ஸோ இனி போய் கீழே விழுந்த பங்குகள், 6 மாத லோவில் இருந்த பங்குகள், 3 மாத லோவில் இருந்த பங்குகள் இனி அடுத்த 3 மாதத்தில் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு நியூஸ் கொண்டு வரக்கா நான் போய் பல பங்குகளை தேடுறேன். எல்லோரும் திடீர்னு போய் எடுத்து பார்த்தா எல்லாம் சென்டர் பாயிண்டில் உட்காந்துருக்கானுங்க. இனி அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இதனால் முதலீடு செய்தவர்களுடைய நிலை என்பது ஓரளவுக்கு நல்லதாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, மார்க்கெட் நல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது. மைண்டெக் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு எல்லாமே எதுக்கு ஏறுறாங்கன்னே தெரியாது. இந்த பங்கினுடைய ரெக்கவரி என்பதுமே ஆல்மோஸ்ட் 50% ரெக்கவரிங்க. என்னங்க விளையாட்டாங்க, 147 ரூபா இருக்கிறவன் அவன் பாட்டுக்கு 230 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கானுங்க. சரி நண்பர்களே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு பாதியில் போனவங்கள குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளுக்கு இந்த தொழில் செட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக செட் ஆகுது. அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் மீண்டும் ஏற்ற இறக்கங்களோட பங்குகள் இருக்குது. ட்ரம்ப்பை விட மோசமான ஒரு பிரசிடெண்ட்டையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மோசமான சம்பவங்களையோ இந்த பங்குச்சந்தை சந்திச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுடைய பதவிக்கு பிறகு கிரீன்லாந்து இஷ்யூ கொண்டு வந்தார், டாரிஃப் இஷ்யூ கொண்டு வந்தார். அதே மாதிரி இப்போ இந்த ஈரான் வார் பற்றி கொண்டு வந்திருக்கார். இத்தனை விஷயங்களை பங்குச்சந்தைகள் தாங்கி நிற்குதுன்னா அப்போ எதிர்காலத்தில் இதை விட மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்க, இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு பங்கு அதுவும் தொடர்ந்து சரிவடைந்து கொண்டு இருந்த பங்கு தான். 2025 ஓரளவுக்கு நல்லா ஒரு ரவுண்டு சம்பாரிச்சு கொடுத்துட்டு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் அடுத்த ரவுண்டு சம்பாரிச்சு கொடுப்பானா இல்லையா அப்படின்னு தெரியாதபடிக்கு இருந்துட்டு இருந்த நிலைமையில் இப்போ 110 ரூபா ரேஞ்சிலிருந்து 150 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். ஆக்சுவலாக நான் ஒரு வருஷத்துக்கு தான் நான் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, 2025 சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி 2026 பல்வேறு பங்குகள் 40-50% சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. இவனு என்னங்க ஒரே மாதத்தில் சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப ரொம்ப குறைவான பங்குகள் தான் சம்பாரிச்சு கொடுக்காத பங்குகளாக இருக்குது. அதில் கூட சில பேர் ஏறி இருக்கான். இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் கிரை என்பது ஒரு 2% ஏறி இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. இந்த பங்கு தெரிவித்திருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான மரணடி, பூரா லாஸ் மேக்கிங், லாஸ்னு லாஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய பங்கு தான் இந்த பிரெயின்பி சொல்யூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கிரை என்பது. இது போன்ற பங்குகள் லாஜிக் கரெக்டு, லாஸ் மேக்கிங்காக இருக்கான். அதனால் இவனுங்கெல்லாம் கீழே இருக்கிறதுனால தப்பில்லை அப்படின்ற மாதிரி இந்த பங்குகள்லாம் ஒரு செலவில் கீழே இருக்கிறதுல தப்பில்லை. ஆனால் இது போன்ற பங்குகள் கூட இன்னைக்கு மார்க்கெட்டில் திடீர்னு சின்ன ஜம்ப் அடிச்சிருக்கான். அப்படிங்கும் பொழுது இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்பது எப்படி இருந்தாலும் 3 மாதத்துக்கு ஒருக்காவோ 6 மாதத்துக்கு ஒருக்காவோ ஏற்ற இறக்கங்களோடு இருக்குது. கரெக்டாக ஒரு இறக்கத்தை பயன்படுத்தி வாங்கி ஒரு லாபத்தை புக் பண்ணக்கூடியது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒரு அற்புதமான தொழில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ பணத்துக்கு மேலே பணம் அந்த எஸ்ஐபி வழியாக மாதமான ஒரு பணத்தை போட்டு கொண்டிருக்கும்படியாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் மாதத்திற்கு மாதம் பணம் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்பது அடிக்கடி ஏதாவது ஒரு பேட்சில் வருமானத்தை பண்ணி கொடுத்துட்றான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 மாதம் இறங்கிட்டே இருக்கான், அல்லது ஒரு 6 மாதம் இறங்கிட்டே இருக்கான், அல்லது ஒரு வருஷம் இறங்கிட்டே இருக்கான்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு பேட்சில் லாபம் என்பது பண்ணி கொடுத்துருது. அப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்த பேட்சுகளில் அதே மாதிரி பணம் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு பேட்சில் லாபம் பண்ணி கொடுத்துட்றான். அப்புறம் இந்த லாக்கான பேட்சுகளையெல்லாம் 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ அல்லது 10 வருஷத்துக்கு ஒருக்காவோ அது செய்யக்கூடிய லாப நஷ்டங்களை பொறுத்து அந்த கம்பெனியினுடைய ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அப்பப்போ லாக்கி ரிலீஸ் பண்ணி விட்டுறானுங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் 2024 போய் வாங்கி லாக் ஆகிருந்தா கூட அதை இன்றைய தேதியில் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு இறக்கங்களில் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் அந்த பேட்சை அப்பப்போ கிளியர் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பேட்சையெல்லாம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி விட்ருக்கானுங்க.
இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.